எங்கே போய் நீங்கள் சுற்றி அடித்து தேடி பார்த்தாலோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு மாதிரி அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வீடு வந்து வாடகை வர மாதிரி ரெண்டல் போர்ஷன் டைப்பில் கட்டியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் 3 சென்ட் இடத்துல 2150 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK, ஒரு 2 வீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய போர்ட்டிகோ, 2 வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய போர்ட்டிகோ, அது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK வீடு, 16 லிவிங் ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பேசிஸான கிச்சன் கம் டைனிங்கோட அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, அதுவும் 16 லிவிங் ஹால், ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம், அங்கேயும் பெரிய கிச்சன் இருக்குங்க. இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல வடவள்ளி லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஒவ்வொன்றா உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீட்டுக்கு விக்கெட் கேட்டும் இருக்கு, கார் பார்க்கிங் என்ட்ரிக்காக இங்க பெரிய கேட்டும் இருக்கு. கார் பார்க்கிங் ஏரியாவோட அளவு வந்து 14க்கு 16 கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங், கார் பார்க்கிங் டைல்ஸ், 2 வாட்டர் சம்பு அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்துல இந்த வீட்டோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 லிவிங் ஹாலுங்க. டிவி யூனிட், பூஜை கேபினெட்ல கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சீலிங்ல அட்டகாசமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், சீலிங் ஃபேன் எல்லாமே மாட்டிருக்காங்க. வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய UPVC விண்டோஸ் இருக்கு. இந்த டிவி யூனிட் பின்னாடி ஒரு ஸ்டோரேஜ் ரூமே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க கிச்சன் கம் டைனிங் தான் பார்க்க வரோம். வர வழியில உடன் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. 10க்கு 16 இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங். கிரே கலர் தீம்ல மாடல் கிச்சன், ஸ்டோரேஜ் கபோர்ட், அப்புறம் சிம்னி மாட்டி வச்சிருக்காங்க. எல் ஷேப்ல கவுண்டர் டாப் அமைஞ்சிருக்கு. சிங்க் இருக்கு. இந்த சைடில் கார்னர்ல டைனிங் ஏரியால ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டி கொடுத்துருவாங்க. பெட்ரூம்ஸ்க்குள்ள இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு ஒரு மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கோம். 10க்கு 16 வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்கு. வார்ட்ரோப் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ஸ்டடி டேபிள், டிராஃப்ட் எல்லாமே லேப் கபோர்ட், சீலிங் ஃபேன் எல்லாமே மாட்டிருக்காங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ட்டிகோல ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் இங்க வந்து 16க்கு 16 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. இங்க மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிருக்காங்க. கார்னர் ஃபுல்லா ஸ்பாட்லைட் மாட்டிருக்காங்க. போக வெளிச்சத்துக்காக UPVC விண்டோஸ் இருக்கு. செகண்ட் பெட்ரூம்க்கான காமன் பாத்ரூம் இங்க 5க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம். இதுவுமே 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்கு. சீலிங் ஃபேன், வார்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்ட், ஸ்டடி ஏரியா, ட்ரெஸ்ஸிங் ஏரியா, இது எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் போர்ஷனோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது. 10:45க்கு 16 அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்ட், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்கு. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் 5க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சன் பார்க்குறோம். 10க்கு 11.75 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த சைடில் வந்து கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் யூனிட், RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், வெளிச்சத்துக்காக பெரிய UPVC விண்டோஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி கொடுத்துருக்க மெட்டல் டோருங்க இது. டோர் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா 12க்கு 5ங்கிற இந்த பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. பால்கனியில் இருக்க இந்த மெட்டல் ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டீங்கன்னா இங்கே ஓப்பன் டெரஸ்ங்க. 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மருதுமலை ரோட்ல வடவள்ளி லொகேஷன்ல கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. வாடகை விடுற மாதிரி ரெண்டல் போர்ஷன் டைப்ல இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கோயம்புத்தூர் லொகேஷன்ல நீங்க வீட்டில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு வந்து சூப்பரான ஒரு வீடா இருக்கு. வீடு வந்து லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,15 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். கார்பரேஷன் லிமிட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி மத்த எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்க.